இந்திய பங்குச் சந்தைகளில் ஹிண்டன்பர்க் அறிக்கையின் தாக்கத்தால் கிட்டத்தட்ட 7% வரை அதானி குழுமத்தின் பங்குகள் சரிந்தாலும் முந்தைய அதானி குழுமத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகளைப் போல பெரிதாக இல்லை. நிப்டி 20 புள்ளிகள் மட்டுமே குறைந்து வர்த்தகம் நிறைவடைந்தது. காலையில் வர்த்தகம் தொடங்கியவுடன் வேகமான சரிவை கண்ட நிப்டி பின்னர் சுதாரித்துக் கொண்டது. அதானி குழுமத்தில் உள்ள நிறுவனங்களில் அதானி கிரீன் எனர்ஜி மற்றும் அம்புஜா சிமெண்ட் ஆகிய நிறுவன பங்குகளை தவிர்த்து மற்றவை சரிவுடனேயே முடிவடைந்தன. பங்குச் சந்தைகளில் ஏற்ற இறக்கங்களுக்கு பல காரணிகள் உள்ளன என்றும் ஹிண்டன்பர்க் அறிக்கை மட்டும் காரணமல்ல என்றும் பங்குச்சந்தை நிபுணர் PR சுந்தர் தெரிவித்துள்ளார். ஃபைனான்ஷியல் ஸ்கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெருசில் ஒரு 50 கோடி ரூபாய்லாம் வந்து ஒரு பெரிய ஃபைனான்ஷியல் ஸ்கேம் கிடையாது. இது வந்து மாரல், அதாவது இவங்க வந்து ஒரு செபி சேர்பர்சனாக இருக்கிறவங்க, இவங்க இந்தியாவில் முதலீடு பண்ணாமல் ஏன் அங்கே முதலீடு பண்ணாங்க, அந்த மாதிரி ஒரு மாரலி வேணால் இது தப்புன்னு சொல்லாமல் தவிர ஃபைனான்ஷியலாக ஒன்றும் பெருசாக இது கிடையாது. ஒரு 50 கோடி ரூபாய் ஒரு இஷ்யூ வந்து எப்படி ஒரு பங்குச்சந்தைங்கிறது வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி இப்போ மார்க்கெட் கேப் இருக்கிற இடத்துல ஒரு 50 கோடி எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்க முடியும்.